PR Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு வேகம் காட்டுறாங்க எடப்பாடி டீம். ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு புது புது ஆபரேஷன்களை தொடங்கியிருக்காங்க மு.க. ஸ்டாலின் டீம். அந்த வகையில இதற்கு ஆபரேஷன் எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாங்கிறாங்க அறிவாலய சீனியர்கள். முன்னாள் அமைச்சர்களை குறிவைத்து அவங்களுடைய ஃபைல்ஸுகள் எல்லாவற்றையும் தூசு தட்டுறாங்க. அந்த முதல் ஹிட் லிஸ்ட்ல இருப்பவர் முன்னாள் அமைச்சரான SP வேலுமணி. கூடுதல் குடைச்சல்கள் கொடுக்கக்கூடிய வகையில ஒரு புது கேமையும் தொடங்கியிருக்காரு செந்தில் பாலாஜி அப்படிங்கிறாங்க. என்ன அது? இதற்கு அதிமுகவுடைய பதிலடி என்ன? இன்னொரு பக்கம் கலங்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்வதும், அவர் மீது எனக்கு தனி பாசம் உண்டு என்று இவர் சொல்லுவதும் ஒரு நெருக்கமான பாச வெளிப்பாடா இருக்கு. ராமதாஸ் அன்புமணிக்கு இடையில கிடையாதுங்க, ராமதாஸ் திருமாவளவனுக்கு இடையிலான அந்த பாசம் வெளிப்பட்டிருக்கு. இதுதான் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன? திமுக இதை எப்படி பார்க்கறாங்க? அதே நேரத்துல பாவிகளா அப்படின்னு கடுமை காட்டியிருக்காரு எக்ஸ் பக்கத்துல பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான அருள். குறிப்பா அன்புமணி சேலம் வந்திருந்த நேரத்துல இந்த பதிவுகளும் வெளிப்பட்டிருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? பாமகவை சுற்றிய அந்த சேலம் சம்பவம். இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். டேமேஜ் ஆன இமேஜ் சரி கட்ட ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கும் ஆபரேஷன் எக்ஸ். டார்கெட் SPV. நாங்க ஆட்சிக்கு வந்தா ஊழல் வழக்குல வேலுமணியை நாங்க கைது செய்வோம், அவரு வேலுமணி இல்லைங்க ஊழல் மணி அப்படின்னு அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப மூச்சுக்கு 300 தடவை வீரவசனம் பேசிட்டு இருந்தாரு தற்போதைய முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. வந்த வேகத்துல ஸ்மார்ட் சிட்டி ஊழல், இன்னொரு பக்கம் சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னு பல்வேறு ஆதாரங்களோடு அடுக்கடுக்கான வழக்குகளையும் பதிவு செஞ்சது லஞ்ச ஒழிப்புத்துறைங்க. ஆனா நீதிமன்றமே குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு பலமுறை உத்தரவிட்டும் கடந்த 4 ஆண்டுகளாக SP வேலுமணி மீது எந்த விதமான சட்ட ரீதியிலான நடவடிக்கையுமே இல்லைங்க. இதுல ஸ்மார்ட் சிட்டி வழக்குல நடவடிக்கை எடுத்திருந்தா கூட அப்போதைய அதிமுக ஆட்சி மீதான அந்த ஒட்டுமொத்தமான ஊழலும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். ஆனா அது நடக்காம போனதுக்கு மேலிட தரப்புல இருக்கக்கூடிய மாப்பிள்ளை தரப்போடு இருக்கக்கூடிய வேலுமணிக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் தான் காரணம் அப்படின்னு 2 கட்சியிலுமே இருக்கக்கூடிய விவர புள்ளிகள் பேசிட்டு இருந்தாங்க. அதனாலதான் எந்த விதமான நோ ஆக்ஷனும் இருந்தது. ஆனா இப்ப அப்படி இருக்க முடியாது அப்படின்னு மறுபடியும் வேகம் எடுக்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பின்னணி என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா, சமீப காலத்துல மத்திய விசாரணை அமைப்புகளுடைய தொடர்ச்சியான ரெய்டுகளால டோட்டல் டேமேஜ் ஆகியிருக்கு திமுக அரசாங்கத்துடைய இமேஜுங்க. குறிப்பாக வரிசை கட்டி திரு செந்தில் பாலாஜி அவரு சிறையில் இருந்ததாகட்டும், அப்புறம் திரு பொன்முடி, அப்புறம் பல்வேறு அமைச்சர்கள் மீதான அந்த விசாரணை அமைப்புகளுடைய அந்த ஆக்ஷன்ஸு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரு தனியாக ஊழல் பட்டியல் அப்படின்லாம் வெளியிட்டு அட்டாக் அரசியல தீவிரப்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட 7-8 அமைச்சர்களை டார்கெட் செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இது சம்பந்தமான செய்திகள் தேசிய பத்திரிகைகளையும் வட்டமடிப்பதால டோட்டலாகவே திமுக அரசாங்கத்துடைய இமேஜ் உடஞ்சி போயிருக்குங்க. இதை சரி கட்டணும், அப்பதான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் ஓராண்டுல. அப்ப எடுங்க அந்த பழைய வழக்குகளை அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகள், அது சம்பந்தமான விவரங்களை தூசு தட்ட தொடங்கியிருக்கு ஆளும் திமுக தரப்புங்க. முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள் உள்ளிட்ட எல்லா வழக்குகளையும் வேகப்படுத்துங்க அப்படின்னு லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கும் உத்தரவும் போட்டிருக்காங்க. அந்த வகையில முன்னாள் அமைச்சரான திரு SP வேலுமணி அவர் மீதான ஊழல் சொத்து குவிப்பு வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய ஆயத்தமாகி வருகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. அவரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்களான திரு காமராஜ், திரு MR விஜயபாஸ்கர் ஆகியோர் மீதான அந்த வழக்குகளும் வேகம் எடுக்கவும் இருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலய தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ் நம்முடைய கழுகார்கிட்ட. தேர்தலுக்கு இந்த மூவ் ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறதால தான் சில நட்புறவையெல்லாம் தாண்டி இந்த ஆக்ஷனுக்கும் தயாராகி இருக்கு ஆளும் திமுக அரசாங்கம். இல்லைன்னா 4 ஆண்டுகள் அப்படியே சும்மா இருந்துட்டு இப்ப திடீர்னு வேகம் காட்டுவாங்களா அப்படின்னு திமுகக்குள்ளாரியே சில நிர்வாகிகளுடைய முணுமுணுப்பு சத்தங்களும் வெளியிலையும் கேட்டுட்டு இருக்குங்க. மிஷன் வி ஆக்ஷனில் இறங்கும் செந்தில் பாலாஜி எடுபடுமா? 2026ஆம் ஆண்டுல ஆட்சியை தக்க வச்சுக்கணும், அதே நேரத்துல தன்னுடைய இமேஜை ரொம்ப உடைச்சிக்கிட்டு இருக்கிற மேற்கு மண்டலத்துல முழுமையாக வெற்றி பெறணும். இந்த இரட்டை டாஸ்க் தான் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவருக்கு முதன்மையா இருக்கு. அந்த பொறுப்பை தான் முன்னாள் அமைச்சரான
திரு செந்தில் பாலாஜி அவர் கையிலையும் ஒப்படைச்சிருக்காரு. அமைச்சர் பொறுப்புலையும் தற்போது இல்லாததால கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டலத்துல கூடுதல் கவனத்தையும் செலுத்திட்டு இருக்காரு திரு செந்தில் பாலாஜிங்க. அவர்தான் பொறுப்பு. இப்ப கூட பார்த்தோம்னா நேற்றைக்கு ஜூன் 19ஆம் தேதி கிட்டத்தட்ட கோவைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக அங்க போனவர் அலுவலகத்துல, கட்சி அலுவலகத்துல தொகுதி பார்வையாளர்கள், பொறுப்பாளர்கள், 25 தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் முக்கியமான நிர்வாகிகள், தொண்டர்கள் இப்படி பலரையுமே சந்திச்சிருக்காரு. இங்க மேற்கு மண்டலத்துல கோவையில எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு சில பல ஆலோசனைகளும் ஓடி இருக்கு. அதுல குறிப்பா சில தொகுதி பொறுப்பாளர்கள் ஒழுங்கா வேலை செய்யல, ஆர்வம் காட்டல அப்படின்னு அடுத்த முறை நான் இங்க வரப்ப இதே போல சுணக்கம் காட்டிட்டு இருந்தீங்க, சரியா வேலை பார்க்கல அப்படின்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா அப்புறம் நடவடிக்கை எடுக்கும், நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கிட்டாரு செந்தில் பாலாஜி அப்படிங்கிறாங்க அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். முக்கியமா கோவை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முன்னாள் அமைச்சரான திரு SP வேலுமணி அவருடைய ராஜாங்கம் பிரதேசம், அவருடைய கோட்டை அப்படிங்கிறாங்க இல்லையா, அதுலதான் இந்த முறை மிகப்பெரிய ஓட்டையை போடணும் அப்படின்னு தீவிர வேலை பார்க்க தொடங்கியிருக்காங்க. கூடுதலாக தன்னுடைய பழைய பகை முன்னாள் பாஜக தலைவரான திரு அண்ணாமலை, அவரும் இங்க 2வது இடம் வந்தாரு MP தேர்தலில். ஸோ அவருக்கான செல்வாக்கையும் உடைக்கணும். ஏன்னா இப்ப SP வேலுமணி, அண்ணாமலை அப்படின்னு 2 பேருடைய செல்வாக்கும் இருக்கு. இங்க ஏற்கனவே பாஜக குறிப்பா திருமதி வானதி சீனிவாசன் இப்படி செல்வாக்கான பிரபலங்களும் இருக்காங்க. அதாவது நிறைய டஃப்பான எதிரிகள் இருக்காங்க. முக்கியமா தான் சிறைக்கு போனதோ, அமைச்சர் பதவியை இழந்ததோ, இவை எல்லாமே இமேஜ் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை அடுத்த வெற்றியின் மூலமாக சரி பண்ணணும் அப்படின்னு தீவிரம் காட்ட தொடங்கியிருக்காரு. இதுல ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் நீதி மையம் முன்னா அவங்க தனியா களத்துல இருந்தாங்க. அதனாலேயே போன முறை 10 தொகுதிகளை திமுக இழந்தது. கணிசமாக இங்க திரு கமல்ஹாசனுக்கு வாக்கு வங்கி இருக்கு. இந்த முறை அவங்க கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. ராஜ்யசபா சீட்டும் அவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்ப MP இருக்காரு. இது எல்லாமே செந்தில் பாலாஜிக்கு கூடுதல் பிளஸ். அதே நேரத்துல திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அவங்க களத்துல இருக்கிறது. அவங்களுக்கும் இங்க ரசிகர் பட்டாளம் இருக்கு. பெண்கள் ஆதரவு, யங்ஸ்டர்ஸோடைய ஆதரவு இருக்கு, சிறுபான்மையினர் ஆதரவும் இருக்கு. ஸோ ஒரு வகையில அவங்களும் கூடுதல் டஃப் கொடுப்பாங்க. இவை எல்லாவற்றையும் கூட்டி கழிச்சு இந்த கணக்கை பார்த்துட்டு தான் இருக்காரு செந்தில் பாலாஜி. அதுல முக்கியமாக மாநகர பகுதிகளில் திமுகவுக்கு நல்ல செல்வாக்கு சேர்ந்திருக்கு, பலமானதாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 100 வார்டுகள்ல அதிக பெரும்பான்மையான கவுன்சிலர்ஸ் திமுகவுக்கு இருக்காங்க, 96 கவுன்சிலர்ஸ். ஸோ இது ஒரு பாசிட்டிவா பார்க்குறாங்க. மேலும் பொறுப்புகளை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு முன்ன 2 பகுதி செயலாளர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வார்டில் 2 பேர் பொறுப்புல இருக்காங்கன்னா இப்போ அங்க கூடுதலாக இன்னும் 2 பேரும் பொறுப்புல போடுறது. ஒரு வார்டுக்கு 4 பேர், ஒரு பகுதிக்கு 3 பேர் அப்படின்னு பொறுப்புகளை இப்ப அதிகரிச்சிருக்காரு. எல்லைகளை குறைச்சி அதிகாரத்தை பரவலாக்கியிருக்காங்க. ஸோ அந்த புதிய ஆட்கள் பொறுப்புக்கு வந்ததால அவங்க கூடுதல் வேகம் காட்டுவாங்க அப்படிங்கிறதா பாலாஜியுடைய கணக்கா இருக்கு. ஓராண்டுல இது பாசிட்டிவ் ஆகிடும். 2 விஷயம் ஆயிடுச்சா. மூன்றாவதாக தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை பட்டியலிடுறாங்க. இதுல முதல்ல அவங்களுக்கு பாதகமா இருக்கிற தொகுதியும் பார்த்தாங்க. முக்கியமா பார்த்தோம்னா திரு SP வேலுமணி எடுத்துட்டோம்னா அவருடைய தொண்டாமுத்தூர் தொகுதி, அங்க அவருக்கு பயங்கர செல்வாக்கு இருக்கு. அதை கடந்து பெருசா இல்ல. அவர் சார்ந்த கம்யூனிட்டி கிட்ட அதிக அளவுல அவருக்கு செல்வாக்கு இருக்கு. அதே நேரத்துல இதை உடைக்கக்கூடிய வகையில இப்ப பல்வேறு தொகுதிகள்லயும் தொகுதியில எந்த சமுதாயத்தினர் பெரும்பான்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவமும் பிரதிநிதித்துவமும் கொடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர், அதற்கடுத்து நாயுடு சமுதாயத்தினர், அதன் தொடர்ச்சியாகவே பட்டியல் சமூகத்தினர், குறிப்பா அருந்ததியர் சமூகத்தினர், இப்படி அனைவருக்குமான பொறுப்புகளை பிரிச்சு கொடுக்கிறது அப்படின்னு அதுல கூடுதல் கவனம் காட்ட தொடங்கியிருக்காங்க. சோ பரவலான சமுதாயத்தினரையும் கவர்றப்ப அது சாதகமான சூழலை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை ஒட்டித்தான் இப்ப சாதகமான தொகுதி அப்படின்னா முன்ன கோவை தெற்கு எடுத்துக்கிட்டோம்னா பாஜகவுடைய வளர்ச்சியும் சாதாரணமா எடுத்துக்கல. பாலாஜியுடைய டீம் 2011 சுமார் 3.61% மட்டுமே வாக்குகளை பெற்ற பாஜக திரு நந்தகுமார் 3வது இடத்தை பிடிச்சாங்க. ஆனா 2016 கிட்டத்தட்ட 27% 2வது இடத்தையும் பிடிச்சாங்க திருமதி வானதி சீனிவாசன். 2021 கோவை தெற்குடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆகிட்டாங்க திருமதி வானதி சீனிவாசன். 2வது இடத்துக்கு போனாரு மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் திரு கமல்ஹாசன். இதுல 3 முறையும் 2011 மோசமான தோல்வியை சந்திச்சாரு முன்னாள் அமைச்சரான திரு பொங்கலூர் பழனிசாமி. அதுவே 2016 பார்த்தோம்னா இந்த தொகுதியை காங்கிரஸ்க்கு தள்ளி விட்டாங்க. 16, 21 2லயுமே திரு மயூரா ஜெயக்குமார்
மோசமான தோல்வி தான் சந்திச்சிருக்காரு. 16 விட 21ல 28% இருந்து 27% அவர் வாக்கும் குறைஞ்சிருக்கு. இதை கையில் எடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் இங்க கோவை தெற்கு திமுக கொஞ்சம் சாதகமான தொகுதி, பரவலான பிற மொழி பேசக்கூடியவர்கள், பரவலான நகரத்தோட சம்பந்தப்பட்ட வாக்காளர்களும் இங்க அதிகமா இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில இந்த முறை கூட்டணிக்கு கொடுக்க வேணாம், திமுகவே கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னும் சில ஆலோசனைகள் ஓடி இருக்குங்க. இப்படி ஒவ்வொரு முறை கோவைக்கு வரும் பொழுதும் கோவையை பிரிச்சு சாதகமான விஷயங்களை பட்டியலிட்டு அதுல தீவிர கவனம், பாதகமா இருக்கக்கூடிய இடங்களை பட்டியலிட்டு அதற்கு புதிய பொறுப்பாளர்களை நியமிப்பது அப்படின்னு வேலைகள்ல வேகம் காட்டி கொண்டிருக்கிறார் பாலாஜி. அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு 5 சட்டமன்ற தொகுதிகள் சாதகமாகவும் இருக்கு அப்படின்னு உற்சாகத்தோடு ஆஹா ஓகன்னு புகழ்ந்தும் இந்த பின்னணிகளை விளக்குறாங்க செந்தில் பாலாஜியுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். அதே நேரத்துல மாஜி திரு SP வேலுமணி அவங்களுடைய டீமோ கோவையில அவங்களுடைய ஆட்சி காலத்துல எந்த அளவுக்கு வளர்ச்சி பணிகள் இருந்திருக்கு, அதுவே திமுகவுடைய ஆட்சி காலத்துல எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு, திமுக இங்க பொறுப்புக்கு வந்தவரும் எப்படி ஊழல் புகாருக்கு ஆளாகி ஓராண்டுக்கு மேல சிறைக்கு போனாரு, அப்ப இதுதான் திமுக ஆட்சியுடைய லட்சணம் அப்படின்னு இந்த பரப்புரையை தீவிரப்படுத்துறாங்க. மேலும் 10 தொகுதிகளையும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு இப்ப இருந்து பயணம் மேற்கொள்ளவும் திட்டமிட்டு இருக்காங்க அதிமுக சைட்ல. பக்கபலமாக பாஜக இருக்கிறதால கை கொடுக்கும், மீண்டும் 10 நம் வசமாகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு திரு SP வேலுமணி அவங்க டீமுக்கு. மற்றபடி வழக்க பொறுத்த வரைக்கும் அதை சட்ட ரீதியா சந்திக்க தயார் அப்படிங்கிற மனநிலை தான் ADMK சைட்ல இருக்குங்க. கூட்டு பிரார்த்தனை அன்புமணி, அரசியல் வெடி வீசிய அருள், பாமகவில் சேலம் சம்பவம். ஒவ்வொரு நாளும் புதுசா பூப்பது போல ஒவ்வொரு நாளிலும் புதிய பிரச்சனைகளும் பஞ்சாயத்துகளும் பாமகவுக்குள்ளார தீவிரமாக வெடிச்சு பரபரப்ப கூட்டியபடி இருக்குங்க. மூச்சு விடாம பேசுற இல்லையா, அப்படித்தான் அங்க நொடிக்கு நொடி புதிய ட்விஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல திரு அன்புமணி அவரு சேலம் தருமபுரி மாவட்டத்துக்கான பொதுக்குழு கூட்டத்துக்கு கூட்டுவதற்காக அங்க பயணிச்சிருந்தாரு ஜூன் 19ஆம் தேதி நேற்றைக்கு. அதே நேரத்துல சேலம் தருமபுரி அதாவது பெண்ணாகரத்துடைய சட்டமன்ற உறுப்பினரான பாமகவுடைய கௌரவ தலைவரான திரு கோக்க மணி, சேலம் மேற்கு தொகுதியுடைய பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு அருள், 2 பேருக்குமே உடல்நிலை சரியில்லைங்க. அதனால அவங்க மருத்துவமனையில சிகிச்சையும் எடுத்தாங்க. அதே நேரத்துல பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவங்கள சந்திக்கவும் பயணிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கமும் திரு அன்புமணியோடைய டீம் எல்லாம், ஏங்க அது எப்படிங்க பொதுக்குழு கூட்டம் கூட்டுற நேரத்துல 2 பேருக்கும் உடம்பு சரியில்லாம போகும், வேணும்னே இப்படி பண்றாங்க இங்க வராம இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு அவங்க சமூக வலைதளங்களை விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அதற்கு மேலும் உரம் போடுற மாதிரி அன்புமணி அவர் கூட்டிய அந்த பொதுக்குழு கூட்டத்துல 2 பேர் உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க வலிமை பெற தெம்போடு அவங்க வர கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசியிருந்தாரு. ஒரு நையாண்டி தன்மையில இப்படியாக அவர் பேசியிருந்தாரு. அதே நேரத்துல அந்த கூட்டத்துல திரு அருளை கடுமையாக அட்டாக் செஞ்சும் பேசியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா சேலத்தில் நடக்கிற இந்த மீட்டிங்ல மேற்கு பாமகவுடைய MLA போட்டோ கூட போஸ்டர்ஸ்ல பெருசா இல்லைங்க. இவ எல்லாமே அருளையும் மணி அவங்க டீமையும் சீண்டி பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. உடனடியாகவே நேற்று இரவே ஜூன் 19ஆம் தேதி இரவே அருள் டேய் பாவிகளா, கடந்த 35 ஆண்டு காலமாக பாமகவுக்காக உழைத்து 18 முறை நான் சிறைக்கு போயிருக்கேன், அது மட்டும் இல்ல 135 நாட்கள் நானும் ரத்தனமும் சிறையில இருந்த நேரத்துல மும்பைக்கும் டெல்லிக்கும் ஓடியவங்க தான் இன்னைக்கு மேடையில வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடுமையான மொழியில அட்டாக் செஞ்சு ட்வீட் போட்டிருக்காரு எக்ஸ் பக்கத்துல திரு அருள்ங்க. அப்புறம் அடுத்தடுத்த பதவிகள்லயே அண்ணன் அன்புமணி கிட்ட கேளுங்க நான் யாரு அப்படின்னும் பக்கமாகவும் பதிவிட்டு இருந்தாரு அருள்ங்க. ஏன் இந்த அளவுக்கு கொதிச்சாரு அப்படின்னு விசாரிச்சா, பாமகவுடைய ஹார்ட் பகுதி அப்படின்னு சொன்னாலே அது தருமபுரி சேலம் தாங்க. இந்த வட்டாரங்கள்ல பாமகவுடைய வளர்ச்சியில அருளுடைய பங்கும் ஆசிரியர் அவர் அப்படிதான் கூப்பிடுவாங்க இங்க இருக்கக்கூடியவங்க மேட்டூர்ல திரு கோக்கா மணி, அவருடைய பங்கும் மிக மிக முக்கியமானதா இருந்தது. இன்னும் சொல்ல போனா அருள் அவர் இளைஞரா இருந்தப்ப ரொம்பவே ஆக்டிவா இருந்தாரு. அப்ப ஒரு உதாரணம் சொல்லணும்னா தெற்காசிய விளையாட்டு போட்டி அது நடந்த காலகட்டத்துல 1995-96 இருக்கும். அப்ப ஈழத் தமிழர்களுக்காக ஆதரவாக உள்ளேயே போய்
எதிர்ப்பை பதிவு செஞ்சாரு. அந்த நேரத்துல அது எல்லாமே பரபரப்பா பேசப்பட்டது. ஈழத் தமிழர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அதுக்கு அடிலாம் வாங்கியிருக்காரு. சிறைக்கு போயிருக்காங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா சேலம் மாவட்டத்துக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வந்தது இல்லையா சேலத்துல? அப்ப முன்னாள் அமைச்சராக இருந்த மறைந்த திரு வீரபாண்டியார் வீரபாண்டி எஸ் ஆறுமுகம் திமுக பாமக கூட்டணியில இருந்தாங்க 2006 2011 காலகட்டத்துல. ஆனாலும் ஆட்சியில பல விஷயங்களை விமர்சித்தபடியும் இருந்தாரு மருத்துவர் திரு ராமதாஸ். அந்த காலகட்டத்துல தான் திருச்சி பக்கம் போறதா இருந்தது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அதை சேலத்துக்கு கொண்டு வந்ததுல திரு அன்புமணியுடைய பங்கு இருந்தது அப்படின்னு பாமகவினர் தெரிவிச்சாங்க. அதுல சேலத்துக்கு வர வைக்க பல போராட்டங்களை பல பரப்புரைகளை அருள் தீவிரமா முன்னெடுத்தாரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சென்னை டு சேலம் வேலூர் வழியாக ஒரு ட்ரெயின் இருக்குங்க. பல ட்ரெயின்கள் இருக்கு, தொடர் வண்டிகள். அதே நேரத்துல செங்கல்பட்டு, விழுப்புரம், தலைவாசல், ஆத்தூர், வாழப்பாடி, அயோத்தியாப்பட்டினம், சேலம் அப்படின்னு இந்த வழித்தடத்துல தொடர் வண்டி நிறுத்தப்பட்டிருந்தது. இங்கேயும் வேணும் அப்படின்னு தொடர்ந்து போராடினாங்க. அதை சக்சஸ் பண்ணதுலயும் திரு அருள் பாமகவினருக்கு இருந்தது. அப்புறம் பாலக்காடு பக்கம் சேலம் கோட்டம் போக இருந்தது. அதை போராட்டங்கள் செஞ்சு இங்க வந்தாங்க. அப்போ ஒரு போட்டியே இருந்தது திமுகவுக்கும் பாமகவுக்கும். கூட்டணியில இருந்தும் போட்டி போட்டு இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இவ்வளவு செஞ்சதன் பெயர்லயும் இங்க பாமகவுக்கு நேம் வந்தது. இப்படியெல்லாம் பாமகவுக்காக பாடுபட்டா இன்னைக்கு போற போக்குல ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றதா, அதனால தான் இப்படி இறங்கி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள். அருளை அட்டாக் செய்வதன் மூலமாக மருத்துவர் ராமதாஸை சீண்டி பார்க்க தொடங்கியிருக்காங்க. அதற்கு பதிலடியாகத்தான் இந்த அரசியல் வெடியையும் கொளுத்தி போட்டாரு அருள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதுல ஒரு டவுட்டுங்க. 135 நாட்களுக்கு மேலாக நான் சிறைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. யாரை குறிப்பிட்டிருப்பாரு? யாரு சிறைக்கே போகாம முக்கிய இடத்துல இருக்காங்க? பாமகவினரே பதில் தெரிவிப்பாங்க. திருமாவுடன் நெருங்கும் ராமதாஸ், பாஜக ஷாக், திமுக ஹாப்பி. அவர் மீது எனக்கு எப்பவுமே தனி பாசம் இருக்குங்க. அவருக்கும் என் மேல அளவில்லாத பாசம் இருந்தது, இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கும் அப்படின்னு உணர்வுபூர்வமாகவே தன்னுடைய பாசத்தை ரொம்ப நெகிழ்ந்து போய் வெளிப்படுத்தியிருக்காரு பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ்ங்க. திரு அன்புமணி மீதா அப்படின்னா இல்லைங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் மீதுங்க. இதுதான் சமகால அரசியல் களத்துல பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா சமீப காலத்துல 2 பேருமே எதிரும் புதிருமாக பயணிச்சுட்டு இருக்கிற நேரத்துல இந்த விஷயம் ரொம்பவே பாசிட்டிவா பார்க்கப்படுதுங்க. ஏன்னா ஒரு காலத்துல தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு பாமகவும் விசிகாவும் இணைந்து பயணிச்சாங்க. ஆனா பிற்பாடு அந்த கூட்டணி ஒற்றுமை நீடிக்கல, பிரிஞ்சு போயிட்டாங்க, தனித்தனி களத்துல பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் மருத்துவர் இப்படி ஒரு பேட்டியில இந்த மாதிரி பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு தமிழ் குடிதாங்கி அப்படின்னு அந்த பட்டத்தை கொடுத்ததும் தொழில் திருமாவளவன் அவர் தான் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக உணர்வுபூர்வமாக தன்னுடைய அன்பை பகிர்ந்திருக்காருங்க. ஏன் திடீர்னு இப்படி சொன்னார் அப்படின்னா, சமீபத்துல ஒரு பேட்டியில திரு தொழில் திருமாவளவன் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் அவருக்கு அரசியல் அனுபவம் நிறைய இருக்கு. குறிப்பா சனாதன சக்திகளை எதிர்க்கிற விஷயத்துல அவரு ரொம்ப முக்கியமானவர். இப்ப அவருக்கும் அவருடைய மகன் திரு அன்புமணிக்கும் இடையிலான அந்த பிரச்சனையிலையும் கூட அப்பா சொல்றத அவரு கேட்டு நடக்கணும். அந்த பக்கம் அரசியல் ரீதியாகவும் சில நியாயங்கள் இருக்கிறதா படுது, கலங்கக்கூடாது, அன்புமணி இவர் பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படின்னும் ஒரு அன்பான ஆலோசனையும் அட்வைஸும் கொடுத்திருந்தாரு திரு தொல் திருமாவளவன். இதனுடைய பிரதிபலனாகவும் தன்னுடைய அன்பை பகிர்ந்திருக்காரு மருத்துவர் ராமதாஸ்ங்க. இன்னொரு பக்கம் விசிகாவுடைய பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ரவிக்குமார் மருத்துவர் ஐயா தலைவர் திருமாவளவன் குறித்து நிகழ்ச்சியோடு பேசினதுக்கு ரொம்பவே நன்றிங்க. தமிழ்நாட்டில் எப்படியாவது நுழைஞ்சிடணும் அப்படின்னு சனாதன சக்திகள் பல்வேறு சதி திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க. சமூக நீதியை காப்பதற்கான தேவை 1989 விட இப்ப 2 மடங்காக உள்ளது. மருத்துவர் ஐயா அவர்களே, சமூக நீதிக்கான போர்க்களத்துல மறுபடியும் நுழையுங்கள். உங்களை நம்பி வந்த மக்களை சனாதனம் காவு கொள்ளாமல் காப்பாற்றுங்கள் அப்படின்னும் ஒரு விரிவான பதிவையும் போட்டிருக்காரு எம்பியான திரு ரவிக்குமாருங்க. இவை எல்லாவற்றையும் தான் பாசிட்டிவாக திமுக சைட் பார்க்குறாங்க. ஆனால் இது எல்லாமே பாஜக தரப்புக்கு ரொம்பவே ஷாக் ஆகியிருக்குங்க. என்ன அப்படின்னா, திமுக சைடில்
மருத்துவர் ராமதாஸ் பயணிக்கிறாரோ? ஏற்கனவே அந்த டவுட் இருந்தது. இப்ப இன்னும் கூடுதலாக உறுதியாகுது. போதாததற்கு அரசு நிகழ்ச்சிகள்லயும் பாமகவுடைய எம்எல்ஏக்கள் பங்கேற்கிறாங்க. சமீபத்துல சேலத்தில் நடந்த நிகழ்ச்சியிலையும் திரு அருள் வந்து பங்கேற்றாரு. அதாவது புரோட்டோகால் படி அரசு நிகழ்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில பங்கேற்றோன்னு சொன்னாலும் கூட இது ஒரு கூடுதல் நெருக்கத்தை காட்டுற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல சமீபத்துல பொதுக்குழு கூட்டத்துல வேலூர்ல திரு அன்புமணி பேசுறப்ப திகாவில இருந்து ஏன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிரிஞ்சு வந்தாரு, திமுக தொடங்கினாரு, அதற்கான காரணம் இருக்குல்ல, பேசுவீங்களா அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு. இது தந்தை பெரியார் மணியம்மை அவங்களுடைய திருமணத்தை ஒட்டித்தான் அவர் இப்படியாக பேசியிருக்காரு. இதே அஜெண்டாவை தான் கையில் எடுத்து தந்தை பெரியாருக்கு எதிராக பாஜக அரசியல்ல களமாடுது. அந்த விஷயத்தையே இவரும் கையில் எடுத்திருக்காரு அன்புமணி. அப்ப தீவிர வலதுசாரி பக்கம் அவர் போறாரு. இது ரொம்ப ஆபத்து. ஆனா பாமக என்றைக்குமே தந்தை பெரியார், தமிழ்நாட்டுடைய அரசியல், திராவிடம், தமிழ் தேசியம் இதுல இருந்து அவங்க நழுவியது இல்லை. இவை எல்லாம் யோசித்தும் தான் இந்த பக்கம் கொஞ்சம் கூடுதலாக, அதாவது திருமா அவர்கள் ராமதாஸ் அவர்களோடு அதாவது ஒரு அன்பை வந்து பகிர்ந்திருக்காரு அப்படின்னும் இந்த பின்னணிகளை விளக்குறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் பாமகக்குள்ளார இதே போல வார் நீடிச்சிட்டு இருந்தா அன்புமணி அவருடைய ஸ்டாண்டு பாஜக பக்கம் நெருங்கி போறப்ப இன்னொரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அந்த ஸ்டாண்டு வந்து திமுகவுக்கு சாதகமானதாக மாறும். இவங்க பாஜகவை அட்டாக் பண்றப்பவே அது ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு வாக்குகளை கொடுக்கும் அப்படின்னும் சில லாப கணக்குகளும் போடுறாங்க. இதுல முக்கியமா பாமகக்குள்ளார எழுந்திருக்கிற பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு திரு அன்புமணி குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. ஆனா இது சுத்த பொய் அப்படின்னு மறுத்து பேசியிருந்தாரு மருத்துவர் திரு ராமதாஸ், குறிப்பிடத்தக்கதுங்க. அதே நேரத்துல விசிக தரப்புல ஒரு அன்பை வந்து பகிர்ந்திருக்கோம், ஆனாலும் பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில விசிக இருக்காது அப்படின்னு இப்ப கூட தலைவர் அடிச்சு பேசியிருக்காரு அப்படின்னும் விளக்கம் கொடுக்கறாங்க. எதுவாக இருந்தாலும் இரண்டு முக்கியமான அரசியல் சக்திகள், கொள்கை சக்திகள் ஒற்றுமையோடு ஒரு சேர பயணித்தா அது சமூக நீதி அரசியல்லையும் ஒரு முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் சமூக ஆர்வலர்களும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.